ஒருவர் ஜாதகத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் சுக்கிரனின் பங்கை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மிக மிக ஒரு சிறப்பான கிரகமாகும். சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் நல்ல கண் பார்வை, நல்ல ருசித்தன்மை, நல்ல ஒரு உணவை உண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு இனிப்பு வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடிய அமைப்புகள்லாம் கூட உண்டாகும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுகத்துக்கு காரகனே சுக்கிரன் தாங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு ஆண் என்றால் பெண் சுகம், பெண் என்றால் ஆண் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகங்கள், ஒரு சொகுசான வாழ்க்கை, உல்லாச பயணங்கள் போன்ற விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். ஆரோக்கியத்தில் ஏன் இந்த விஷயத்தை பேசுகிறேன்னு நினைப்பீங்க. பொதுவாக ஆரோக்கிய ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலகீனமாக பாவகிரக சேர்க்கை பெற்று நீச்சம் பெற்று பாவகிரக சேர்க்கை பெறுகின்ற ஜாதகருக்கு, சுக்கிரன் வக்ரம் பெறுறவங்களுக்கு, சுக்கிரன் பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது போன்ற கிரக தொடர்போடு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி ஏற்படக்கூடிய அமைப்புகள், அடுத்து பார்க்கின்றால் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்றால் உங்களுக்கு பொதுவாக சுக்கிரன் பாவகிரக தொடர்போடு இருந்து 8ஆம் பாவ தொடர்போடு இருக்கின்ற பொழுது 8ஆம் பாவ தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஆண்கள் என்றால் சில ரகசிய நோய்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், இந்த ரகசிய நோய்கள் ஏற்படுற காரணத்தினால அவங்க இல்லற வாழ்க்கை ரீதியாக ஒரு மகிழ்ச்சியை அடைவதற்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், இல்லற வாழ்க்கை ரீதியாக ஒரு நிம்மதி குறைவுகள். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் என்றாலும் சரி சுக்கிரன் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சுக வாழ்க்கை பாதிப்பு, சொகுசு வாழ்க்கை பாதிப்புகள், இல்லற சுகத்தை முழுமையாக அடைவதில் ஒரு சில இடையூறுகள், அதிலும் குறிப்பாக 2 12ஆம் பாவ தொடர்போடு இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுது. பொதுவாக சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கிறதுனால தான் ஒரு சொகுசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை உண்டாகும். சுக்கிரன் கெடுறவங்களுக்கு பொதுவாக ஒரு உணவை ரசித்து சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் சர்க்கரை வியாதி வந்துடும். சர்க்கரை வியாதி வருவதற்கு காரணமாக உணவை ஒரு கட்டுப்பாடோடு சாப்பிட வேண்டிய ஒரு நிலையினை உண்டாக்கிடும். பொதுவாக சுக்கிரன் ஒருத்தருக்கு பலகீனமாக இருந்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது நான் கூறிய விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது.